அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட, நல்ல நேசிப்போட, நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையை அணுகும்போது இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் கொண்டாடி விட மாட்டோமா என்கிற முக்கிய நிகழ்வு தான், அல்லது அது ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்னா எல்லாருமே ஒரே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறோம். இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லாரும் ஒரே உலகத்தில் தான் சார் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு அதிசயம் சொல்லட்டுமா, ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னொரு உலகமும் இருக்கிறது. எல்லோரும் ஒரு உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது. அது என்ன சார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குன்னு? இப்போ இந்த மிருகங்களுக்கான சேனல்லாம் இருக்குல்ல, மிருகங்களை பற்றி காட்டுவாங்கள்ல நிறையா, அதில் பார்க்குறேங்க வைல்டு பீஸ்ட் அப்படின்னு ஒரு மிருகம். நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்கள், வைல்டு பீஸ்ட் அப்படின்னு ஒரு மிருகம். இந்த வைல்டு பீஸ்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஆடே கொஞ்சம் வளர்ந்து மாடு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், ஆட்டினுடைய முகத்தோட, மாட்டினுடைய உடல் அமைப்போட, ஒரு மானினுடைய கொம்போட, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு மான், மூணு கலந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த வைல்டு பீஸ்ட்ன்ற மிருகம். இதனுடைய ஆச்சரியம் என்னன்னா, 1000 வைல்டு பீஸ்ட் ஒரே நேரத்தில் அப்படி ஓடும், கூட்டமாக ஓடும். அதை பார்க்குறதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். 1000 அப்படியே அந்த கூட்டமாக எல்லா வைல்டு பீஸ்ட்டும் ஓடுது. இதில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா, ஓடும்போதே அது குட்டி போடும். ஓடும்போதே வைல்டு பீஸ்ட் குட்டி போடும் சார். ஆச்சரியமாக பார்க்குறோம், இப்படா ஓடும்போது ஒரு குட்டி போடுது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த ஓடும்போது கீழே விழுந்ததில் ஒரு குட்டி, இது பிரசவத்தில் குட்டி போடுதுல, அந்த குட்டி ஒரே நிமிஷத்தில் எந்திரிச்சு தான் கூட்டத்தோடு ஓடுது சார். இந்த இயற்கை எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஓடும்போது பிரசவத்தில் ஒரு வைல்டு பீஸ்ட் குட்டி போடுது, அந்த குட்டி தானாக ஒரு நிமிஷத்தில் எந்திரிச்சு ஓடுது சார். இது இவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிறந்த குட்டியை ஒரு சிறுத்தை வேட்டையாடு, பிறந்த குட்டியை சிறுத்தை வேட்டையாடி கவிட்டு போகுது. நினச்ச இந்த இயற்கை எவ்வளோ கொடூரமானதுப்பா. இந்த இயற்கை என்னப்பா, இப்போ தான் பிறந்திருக்கு அந்த குழந்தை, இப்போ தான் பிறந்துச்சு. அந்த தாய் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் என்ன மனநிலையில் இருக்கும், இப்போ தான் பிறந்த குழந்தை சிறுத்தை வேட்டையாடுதேன். இந்த சிறுத்தை என்ன பண்ணுது, அதை வேட்டையாடி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குது. அந்த சேனலில் காட்டுறாங்க, அப்படியே அந்த காட்சியை காட்டுறாங்க. அப்படியே அதை வேட்டையாடி கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குது. இப்போ இந்த இயற்கை வரமா சாபமானா, இந்த வைல்டு பீஸ்ட் என்கிற அந்த மிருகத்தினுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது சாபம். கரெக்டா? ஏன்னா தன்னுடைய குழந்தைய வேட்டையாடிச்சு சிறுத்தை. சிறுத்தையினுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது வரம், ஏன்னா அதற்கான உணவு கிடைச்சிருச்சு. உலகம் என்பது வரம். மனிதனுடைய பார்வையில், நாம தானே பார்க்குறோம் அந்த காட்சியை, இந்த மனிதனுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது குழப்பம். குழப்பம். இந்த இயற்கை இன்பமானதா, இந்த இயற்கை கருணையானதா அல்லது கொடூரமானதா என்றால் அதை நம் மனநிலையில் இருந்து புரிந்து கொள்ள முடியாது, நம் உலகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த உலகத்தில். இப்போ ஒரு பட்டிமன்றம் முடிச்சு, நான் என்னுடைய பட்டிமன்றம் இளமை அரங்கம்னு எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே வந்துகிட்டு இருக்கோம், ஒரு காரில் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ என் பட்டிமன்றத்தில் பேசின பேச்சாளர்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. என் டிரைவர் காரை ஓட்டிகிட்டு வர்றாரு. இந்த ராங் சைடில் ஒருத்தர் 2 வீலரில் வேகமாக வர்றாரு சார். வேகமாக ராங் சைடில் வர்றாரு, ஒரு ஒன்வே இல்லை, ராங் சைடில் வேகமாக வந்து இந்த கார்லேருந்து இப்படி இது பண்ணிட்டு போகிறாரு. எங்கள் டிரைவர் வேகமாக சடன் பிரேக் அடிச்சுட்டு நின்ட்டார். கொஞ்சம் தப்பியிருந்தால் அவர் இடிச்சிருப்பாங்க, அப்படி வேகமாக வர்றாரு. இப்போ டக்குன்னு அவர் பிரேக் அடிச்சு நின்ட்டார். அவர் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அந்த 2 வீலர் ஓட்டிகிட்டு போனவரை திட்டுறாங்க. அறிவு இருக்கா அவனுக்கு, ராங் சைடில் இப்படி வரானே, இப்படி படுறானே, அவனுக்குலாம் அறிவு இருக்கான்னு எல்லாரும் திட்டுறாங்க. என் டிரைவர் எதுவுமே பேசலை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். இருந்துட்டு சொன்னார், திட்டாதீங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவருக்கு என்ன மனநிலைன்னு தெரியாது. அவங்க மனைவி பிரசவ வழியில் இருக்கலாம், பிரசவத்தை வழி வந்துருச்சுன்னு யாராவது கூப்பிட்டு இருந்திருக்கலாம், அல்லது அவங்க பையனுக்கு ஏதாவது ஸ்கூல்லேருந்து அர்ஜென்ட்டாக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு கணவனாக இருந்திருக்கலாம், பிரசவ வழியில் துடிக்கக்கூடிய மனைவியின் கணவனாக இருந்திருக்கலாம், அல்லது பள்ளியிலிருந்து ஒரு கால் வந்த உடனே துடித்து செல்லக்கூடிய ஒரு அப்பாவாக இருந்திருக்கலாம், இல்லை இவங்க அப்பா அம்மாவுக்கு, வயதான அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு நல்ல மகனாக தன்னுடைய தாயையோ தந்தையையோ காப்பாற்றுறதுக்காக கூட வேகமாக போகலாம், ஒரு நண்பனுக்கு உதவிகரம் எடுத்துறது கூட வேகமாக போயிருக்கலாம். அவருடைய சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் நம்ம அவரை விமர்சனம் பண்ணிடக்கூடாதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக உயிரை பணையம் வச்சு இப்படி போகிறாருன்னா அது முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அவருடைய விஷயங்கள் நிறைவேறணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கணுங்க.
இன்னொன்று தெரியுமா, எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனப்போ நான் கூட இப்படி தாங்க ஒரு முறை ராங் சைடில் போய் தான் அவரை காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ராங் சைடில் போய் தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக இருந்துச்சு. நானுமே இந்த தப்பை பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு அந்த சூழ்நிலை என்ன, அவர் உலகம் என்னன்னு தெரியாமல் நம்ம பேசிடவே முடியாதுங்கன்னு அந்த டிரைவர் சொன்னார். உண்மையில் அவங்களுடைய உலகம் என்னன்னே தெரியாமல் நம்ம உலகத்திலிருந்து அதை பார்த்து விமர்சனம் பண்ணுறோமே. நம்ம பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை பார்த்து விமர்சனம் பண்ணால் எவ்வளோ முட்டாள்தனம், பூமியிலிருந்து அடுத்த கிரகத்தை பார்த்து விமர்சனம் பண்ணால் எவ்வளோ முட்டாள்தனம். அதே போல் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டு அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் செய்வது முட்டாள்தனம் சார். நான் சின்ன வயதில் படிக்கும்போது ஒரு 6வது 7வது படிக்கிறப்ப எங்கள் கிளாஸில் ரகுன்னு ஒரு பையன் படித்தான். நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த பையன் எப்பயுமே காலையில் ப்ரேயர் முடித்து இந்த ஃபஸ்ட்டு பீரியட் ஆரம்பித்து பாதியில் தான் வருவான். தினம் ஃபஸ்ட்டு பீரியட் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் வருவான், பாதியில் வருவான். தினம் இந்த அட்டண்டன்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அப்போ இருக்கவே மாட்டான். தினம் வர சார் என்ன பண்ணுவார்னா, அவரை முட்டிக்கால் போட வைக்கிறதுலேருந்து அவனை அடிக்கிறதுலேருந்து பிடி சார் தான் அதை பார்ப்பாங்க. இந்த ப்ரேயருக்கு வராங்கன்னா பிடி சார் வந்து முட்டிக்கால் போட வைக்கிறது அடிக்கிறதுன்னு தினம் சொல்லுவார். தினம் லேட்டாக வருவான் சார். ஒரு 10 நாள் அவன் ஸ்கூலுக்கே வரல. 10 நாள் ஸ்கூலுக்கே வரல. திடீர்னு 11வது நாள் ஆச்சரியம் என்னென்னா, எல்லா பசங்களுக்கு முன்னாடி அவன் வந்து உட்காந்துருந்தான். இப்போ பிடி சார் கூப்பிட்டு கேட்டார், என்னடா அவனுக்கு ஞான உதயம் வந்துருச்சா, கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டேன், எல்லாருக்கும் முன்னாடி நீ டயத்துக்கு வந்தேன். இந்த பையன் சொன்னான், சார் எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க சார். 6 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. காலரா நோய் வந்து 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க சார். அவ்வளவு போராட்டமாக இருந்துச்சு. நான் தான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும், நான் தான் மருந்து கொடுத்துட்டு வரணும், அம்மாவோட நான் தான் இருந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வரணும். அதனால் ஸ்கூலுக்கு வர லேட் ஆயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க சார். 10 நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்து போயிட்டாங்க சார். இதனால தான் 10 நாள் லீவு. எங்கள் காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் யாருக்கு சார் போய் சாப்பாடு கொடுக்க போகிறேன், இனிமேல் யாருக்கு சார் நான் போய் மருத்துவ இது செய்ய போகிறேன், இனி யாருக்கு சார் நான் போய் சிசுவரத்தை செய்ய போகிறேன், அம்மாவே இல்லை சார், இனி எனக்கு என்ன சார் இருந்துச்சு, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்மா. அந்த பிடி சார் கண்களிலிருந்து வந்த கண்ணீர் இருக்குது தெரியுமா, அந்த கண்ணீர் தான் சார் அந்த உள் உணர்வு, கண்ணீர் தான் அந்த புரிதல். நம்ம உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விமர்சனமே செய்துவிட முடியாது இல்லையா. அவர்களுடைய உலகத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நாம் இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் இனிதாக கடக்க முடியும்.